Why this celebration? What is this celebration? யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். What will happening here? இங்க என்ன நடக்குது? ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நம்மளுடைய வாழ்க்கையில பரிபூரணம் உண்டாயிருக்க அந்த காரியம் தான் இங்க நடக்குது. அதுதான் இன்னைக்கு ஆக்டிவேட் நடக்குது. இன்னைக்கு நம்மளுடைய ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். விருப்பப்படுறீங்களா? அது எப்படி நடக்கும்? இப்போ அந்த இளைய குமாரன் தகப்பன் வீட்டு நினைக்கல அப்படின்னா, தகப்பன் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கல அப்படின்னா, அவனோட வாழ்க்கையில ஏதோ மாற்றம் வந்திருக்குமா? இளைய குமாரன் தன்னுடைய அடிமட்டத்தில் அவனோட வாழ்க்கை கடந்து போகிற சூழ்நிலையில அவன் புத்தி தெளிந்து, என் தகப்பன் வீட்டில் அநேக வேலையாட்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நல்ல ஒரு ஆகாரம் இருக்கு, நான் எங்க அப்பா கிட்ட போயிட்டு என்ன பண்ண போறேன்? உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக என்ன செஞ்சேன்? பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, இனி குமாரனா இருக்கிறதுக்காக அல்ல, வேலைக்காரனா இருக்கிறதற்காக அவன் தகப்பன் வீட்டுக்கு தேடி வந்தான். ஆனா தகப்பனுடைய மைண்ட் செட்டு வேற. தகப்பன் என்ன பண்ணாருமா? அவனுடைய எதிர்காலத்தினுடைய எல்லாமே இழந்துட்டான். எவ்ரிதிங் லாஸ்ட். எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஆமா, அவனும் நாத்தம் அடிக்கிறான், அவனும் மெலிஞ்சு போயிட்டான், அவன் பலனற்று போயிட்டான். ஆனா தகப்பன் வீட்டுக்கு வர்ற அவன் எப்போ நிர்ணயிச்சுட்டானோ, அவர் தூரத்திலிருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவனுடைய மாம்சம் பலனற்று போச்சு, அவனுடைய சுயம் பலனற்று போச்சு, அவனுடைய சுபாவமும் இப்போ அங்க ஒண்ணுதான் உயிரோடு இருக்கு. என்னது? ஆத்மா. அந்த ஆத்மா தான் இப்ப புத்தி சொல்லிச்சு. தகப்பன் வீட்டில் யார் இருக்கிறாங்க? அநேக வேலைக்கால் இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? தகப்பனுக்கும் பரத்துக்கும் விரோதமான பாவத்தை செஞ்சுட்டேன். இப்ப என்ன பண்ணு? போய் சூசைட் பண்ணி செத்துடு அண்ணா, போப்பா வீட்டுக்கு. அந்த காரியம் பரலோகம் பார்த்ததுனால அவனுக்கு பயங்கரமான ஆடலும் பாடலும் மேளமும் தாளமும் விருந்தும் எல்லாமே ஆயத்தமா இருந்தது. புரியுதுங்களா? ஆமா, அது எதிர்பார்க்கல, ஆனா எதிர்பார்க்காதது ஆயத்தமா இருந்தது. வசனம் என்ன சொல்லுது? பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா சோர்ந்து போக கூடாது. உன் ஆத்துமா என்ன கூடாது? சோர்ந்து போக கூடாது. எதிர போக கூடாது. தேவனை கனம் பண்ணுவதில்லை, தேவனை மகிமைப்படுத்துவதில்லை, தேவனை உயர்த்துவதில்லை, தேவனிடத்துல அன்பா இருக்கிறதுல, தேவனிடத்துல ஐக்கியப்பட்டிருப்பதில்லை, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதில்லை, தேவனோடு கூட இடைப்படுறதில்லை. we have to comfort இருக்கணும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னோட கூட பரலோகத்தின் தேவனானவர் என்னோட கூட இருக்கிறார், நான் அவரோட கூட இருக்கிறேன். this is the very much good comfort. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஆட்கள் தான் சொல்றாரு, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். சொல்லுங்க, சுகமாயிருப்பேன். சொல்லுங்க, பரிபூர்ணப்படுவேன். இந்த மாலை வேளை நீங்க பரிபூர்ணம் படுவீங்க. பரிபூர்ணம் என்ன தெரியுமா? எல்லாமே எதுவும் பெண்டிங் கிடையாது. யூ வாண்ட் பீஸ் இருக்கு, யூ வாண்ட் ஹெல்த் இருக்கு, யூ வாண்ட் வெல்த் இருக்கு, யூ வாண்ட் ஹாப்பினஸ் இருக்கு, யூ வாண்ட் ஹோலி இருக்கு. வாட் யூ வாண்ட் எல்லாமே அதான் பரிபூரணம். அதுதான் பரிபூரணம். அது அடையணும். தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? அடையணும். ஆனா why this அப்படின்னா
அவருடைய நீதி விளங்க நான் விருப்பப்படுறேன். நீங்க மை காட் இஸ் பிக். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பரிபூர்ணம் அடையணும், நாம ஜீவன் அடையணும், நாம எல்லாத்திலையும் வாழ்ந்து காட்டணும். ஆமென் சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதும். நம்ம எப்பயுமே லோன்லியா ஃபீல் பண்ணாத. டோன்ட் ஃபீல் லோன்லி. ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, ஐயோ நான் தனியா இருக்கிறேன்னு, யாரும் என்னை விசாரிக்கலையே, யாரும் என்னை கண்டுக்கலையே, யாரும் எனக்கு உதவி செய்யணும் என்ன வரலையே. சில்லி அதெல்லாம் குப்பையில போட. இன்னைக்கு வருவான், நாளைக்கு போவாங்க. எப்பொழுதும் எப்பொழுதும் போவீங்க. தனிமையே கிடையாது, தனிமையே கிடையாது. I'm not alone. I'm not alone. இது மாத்திரம் இது எப்பயுமே நீங்க சொல்லிக்கிட்டே துதிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சாதகமாக்கிடுவாரு. முடிஞ்ச பாதபடி கூட ஆக்கிடுவாரு. ஆமா, சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இதுல என்னது? சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ரொம்ப பிரைஸ் பண்ணுங்க. சேஞ்ச். இந்த மாசம் கட்டளை, வாக்குத்தத்தம் கிடையாது, கட்டளை. இந்த கட்டளை என்னது? அது என் வாழ்க்கையா மாறணும். நம்ம டைம் பாஸ் வர்ஷிப்பர்ஸ் அல்ல. ஆமா, பேரு கிறிஸ்தவர்கள் கிடையாது, நாம ஸ்பெஷலிஸ்ட் கிறிஸ்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. என் வார்த்தை மாறணும், என் வஸ்திரம் மாறணும், என் வாழ்க்கை மாறணும், என் இருப்பிடம் மாறணும், என் பிள்ளைகள் மாறணும், என் வருமானம் மாறணும், என்னுடைய வாகனங்கள் மாறணும், என் சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம் மாறணும். ஆமா, என்னை தேடி ராஜாக்கள் நடந்து வரணும். அப்படி என் வாழ்க்கை மாறணும். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வாழ்த்துறேன். அப்படிங்களா பார்க்கணும். சொல்லுங்க, பெரிய காரியங்களை பார்க்கணும், பெரிய காரியங்களை பார்க்கணும். உன் கணவர் மாறுவாரா? உன் பிள்ளைங்க மாறுவாங்களா? உன் சூழ்நிலை மாறுமா? உன் பயம் மாறுமா? உன் பலவீனம் மாறுமா? உன் தரித்திரம் மாறுமா? உன் பிரச்சனை மாறுமா? உன் போராட்டம் மாறுமா? எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவரா இருக்கிறபடினாலே எனக்குள்ள வாழ்க்கையில பெரிய காரியங்களை நான் பார்ப்பேன். பெரியவர் எனக்குள் இருப்பதனால் பெரிய காரியங்கள் செய்திடுவார். பெரியவர் எனக்குள் இருப்பதனால் பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்திடுவார். எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்திடுவார். இல்லைன்னு சொல்லாத. இல்ல இருக்குன்னு சொல்லு. முடியாதுன்னு சொல்லாத. முடியும் சொல்லு. நடக்காதுன்னு சொல்லாத. Everything is possible in the name of Jesus. எல்லாமே என் தேவனாலே ஆகும். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மாறாது. இதெல்லாம் வெக்கமே இல்லாம தேவனுடைய ஜனங்க பேசுற கோபமா வரும். எல்லாமே மாறும். நான் சொல்றேன், நீங்க இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. கன்க்ளூஷன் சொல்லுங்க, முடிவுக்கு வரணும். நீங்க செலிப்ரேஷன், why this celebration happening here? ஏன் இந்த கொண்டாட்டம் நடக்குது? அவனுக்கு திண்டாட்டம் நடக்குது. இந்த கொண்டாட்டத்தில் அவனுக்கு திண்டாட்டம். கம்ப்ளீட்லி ரேஞ்ச் மாறணும். சொல்லுங்க, வாழ்க்கையோட ரேஞ்ச் மாறணும், வாழ்க்கையோட லெவல் மாறணும், உன்னுடைய வார்த்தையினுடைய பவர் மாறணும், உன் நடக்கையில் இருக்கிற காரியங்கள் மாறணும். மாறுமா? ஆமென். ஹல்லேலூயா. எப்ப நடக்கும்?
நடக்கும். when will it happen? எப்ப நடக்கும் இதெல்லாம்? எப்ப நடக்கும்? வேதம் சொல்லுது பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். சந்தோஷமா இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். எப்போ சந்தோஷமா இருக்கணும்? கர்த்தருக்குள். நீ ஜெபத்துல அப்படியே ஜெபத்துல அழுது புலம்பு என்ன பண்ண ஏசப்பா கிட்ட, மனுஷன் கிட்ட பண்றாத, பண்ணிட்டு ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. ஆமென், அல்லேலூயா. அப்போ எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. லா 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 லா. அதாவது நிறைய பேர் என்னன்னா ஏசப்பா ஏதாவது செய்யட்டும் அப்புறமா. அவர்கள் யாரு? அருமை தெரியாதவர்கள். நாம என்ன நம்ம பண்றோம்? இப்போ நம்ம என்ன பண்றோம்? நடந்தாலும் இன்னொரு விஷயம், நடக்கலானாலும் ஒரு விஷயம். நம்ம என்ன பண்றோம்னா எல்லாமே நடந்துருச்சு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவமா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நான் சாதாரண ஆசீர்வாதம் பெற்றவன் அல்ல, பெற்றவள் அல்ல. சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்ல. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டாரு. எனக்கான பெரிய காரியங்களை செஞ்சிட்டாரு. ஒரு பெரிய மகிமை நான் பார்க்க போறேன், ஒரு பெரிய விடுதலை நான் பார்க்க போறேன். அதற்காக தான் இந்த செலிப்ரேஷன். எனக்கு விரோதமாக எழுப்பினவங்க எல்லாம் நிர்மூலமாகி போயிட்டாங்க. எனக்கு விரோதமா பேசுற வார்த்தைகளை என் ஆண்டவர் அபதமாக்கி போட்டுட்டாரு. அவ்வளவுதான் முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில இனிமேதான் ஆரம்பம் என்று சொல்லி ஒரு புதிய துவக்கத்தை என் ஆண்டவர் கொடுத்ததுனாலதான் இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார், தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடி போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடி போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா. கடந்த காலம் எல்லாம் காத்து கொண்டீரே ஜீசஸ், வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே. கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்தீரே.
புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. ஓஹோ, கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே. கொடுத்த வாக்கு தத்துவம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே.